நாளும் வந்து ஆண்டவருடைய பிள்ளையா என்னுடைய சாட்சியை வந்து பகர தேவன் உதவி செய்கிறார். எல்லாரும் கூட கர்த்தருடைய சமூகத்துல குறிப்பா சாட்சி அப்படின்றது வந்து கர்த்தர் என்னோட வாழ்க்கையில என்ன செஞ்சார் அப்படின்றத குறித்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அது வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய வாழ்க்கையில உற்சாகத்தை மற்றும் அதை கேட்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில உற்சாகத்தை ஊட்டக்கூடியதா காணப்படும். அதனால சுருக்கமா, ஏன்னா வந்து சாட்சியும் போது நமக்கு டைம் பத்தாது, சுருக்கமா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல வந்து என்னுடைய சாட்சிகளை சுருக்கமா உங்களுக்கு சொல்ல தேவன் உதவி செய்வாராக. முதலாவது நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். தேவன் இந்த சமயத்திலே கூட என்னுடைய சாட்சியை வந்து இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் மத்தியில சொல்லுவதற்கு தேவன் உதவி செய்தார். அதுக்காக நன்றி சொல்றேன். என்னுடைய ரட்சிப்பு குறித்து நான் வந்து அதிகமா சொல்லல, சுருக்கமா என்னோட ரட்சிப்பை நான் சுருக்கமா சொல்லிட்டு கர்த்தர் எங்களை ஊழியத்துல எப்படி பயன்படுத்துகிறார் அதன் குறித்தும் 4 குழந்தைகளை கொடுத்து சில பாடங்களோட கஷ்டங்களோட தேவன் எப்படி எங்களை வழி நடத்துகிறார் அப்படின்றது குறித்து நான் அதிகமா சொல்ல விரும்புகிறேன். ஆனால் என்னோட ரட்சிப்புன்னு பார்க்கும்போது நான் பேசிக்கலி வந்து ஹிந்து குடும்பத்துல தான் நான் வந்து பிறந்தேன். அதுவும் சாதாரண ஒரு ஹிந்து குடும்பம் இல்லை. எங்க அப்பா அம்மா ஹிந்து குடும்பமா இருந்தாலும் நான் வந்து ஹிந்துல வந்து ரொம்ப பக்தியா வாழ்ந்த பொண்ணு. சிறு வயதுல இருந்து கோயிலுக்கு போறது, வெள்ளிக்கிழமையான விரதம் இருக்கிறது, குங்குமம் வைக்கிறது, கை கட்டுறது, இந்த மாதிரி ரொம்ப பக்தியா வாழ்ந்த ஒரு பெண். நான் +2 படிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல நான் படிக்கிறதுக்காக காலேஜ்க்கு அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மதுரை படிக்க போகும்போது மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு செய்தியே நான் வந்து அங்கதான் நான் வந்து கேட்டேன். அங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து பிரேயர்சல் நடக்கும். அப்ப அந்த பிரேயர்சல்ல பாட்டு பாடுவாங்க. ஒவ்வொரு சாயந்தரம் ஈவினிங் வந்து சிஸ்டர்ஸா, அதாவது ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பெண்கள் பொண்ணுங்க வந்து சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் நான் என்ன பண்ணேன்னா அந்த பிரேயர்சலுக்கு போனேன். அப்போ கிறிஸ்தவ பாடல்கள் வந்து நமக்கு பிடிக்கும் இல்லையா, பாட்டு பாடுறது. அப்போ அந்த பாட்டுடைய ஒரு ஆர்வத்துல தான் நான் வந்து அந்த பிரேயர்சலுக்கு போனேன். அப்போ பாட்டு பாடுவேன், அவங்க சொல்லி கொடுக்குற வசனத்தை கேட்பேன். ஆனாலும் கூட ஒரு வருஷம் நான் வந்து என்ன பண்ணேன்னா விக்கிரகத்தையும் வணங்கிட்டு இருந்தேன், பைபிளையும் படிச்சுட்டு இருந்தேன், ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தேன். இதுவும் கடவுள் அதுவும் கடவுள், நான் வழிபட்டு அந்த கடவுளும் கடவுள் நம்பி இருந்தேன். ஆனால் வந்து 2001 நான் செகண்ட் இயர் படிக்கும் போது அங்கே நிறைய நாங்கள் சகோதரிகளாக என்னோட கூட படித்த நிறைய சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, விஜி இருந்தாங்க, இசைப்பிரியா இருந்தா, இன்னும் மற்ற சகோதரி இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் மதுரையில் வந்து செல்வினாவும் லட்சுமினாவும் மதுரையில் சபையை ஸ்தாபிச்சா ஊழியங்கள் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த சபைக்கு போகும்போது தான் ஆண்டவரை நான் ரட்சகரா கண்டுகொண்டேன். ரட்சிக்கப்பட்டு பேப்டிஸ்ட் எடுத்து மதுரை சபையில் ஐக்கியமாகி அங்கே வந்து பிஎஸ்சி முடிக்கும் போதும் அங்கே தான் நான் இருந்தேன். அடுத்து கர்த்தருடைய கிருபையில எனக்கு எம்எஸ்சியும் அங்கே தான் கிடைச்சது. அப்போ எம்எஸ்சி படிக்கும் போது கூட திரும்ப மதுரை சபையோட சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஹிந்து பேக்ரவுண்ட்
எப்படி ஊழியம் செய்யறது அப்படின்ற காரியங்கள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா விருப்பம், இருதயத்துல ஒரு வாஞ்சை இருக்குது. ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணும், ஆனா எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது. ஒரு ஜெபம் மட்டும்தான் என் வாழ்க்கையில நான் வந்து எம்எஸ்சி படிக்கும்போது எழுதினேன். இதை எங்க குடும்பம் எல்லாம் மின்னுல இருக்கனால, கிறிஸ்துவ வாசனையே இல்லாதனால இந்த ஊழியம் அதுக்காக எப்படி பண்றது அப்படின்ற எந்த காரியமும் வந்து எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் ஜெபிச்ச அந்த சின்ன ஜெபத்தினுடைய ஜெபத்தை கேட்டு
பீடியாஷூர் வாங்குறதுக்கோ ஒரு ஹார்லிக்ஸ் வாங்குறதுக்கோ நம்மளால முடியாதுல்ல. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்களால் அது வாங்கி எங்கள் பிள்ளைங்களுக்கு போஷிக்க முடியாது, ஆனால் டேனியல் ஜெபிச்சபடி டேனியல் வந்து என்ன சொல்றாரு, அவர் சாப்பிடுவாரு பருப்பும் பச்சைக்கறியும் கறியும் சாப்பிடுவார். ஆனால் ஆண்டவர் என்ன அந்த மற்ற மக்களை விட யார் நல்ல ஞானத்தில் வல்லவங்களா இருப்பாங்க, டேனியல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் அப்படி ஜெபிப்பேன், எங்ககிட்ட என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு, புஷ்டியா வளர்க்கறதுக்கோ ஹெல்த்தியா வளர்க்கறதுக்கோ உலகத்துல கிடைக்கக்கூடிய பொருள்கள் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. நான் சமைக்கிற சாப்பாடு, நாங்கள் குடிக்கிற தண்ணி, இது கூட எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் நல்ல பலனையும் தாங்க. அந்த ப்ரேயர் வந்து எப்பயுமே என்னோட ப்ரேயர் வந்து இதுவாக தான் இருக்கும். கர்த்தர் இம்மட்டும் எங்கள் 4 பிள்ளைகளையும் வந்து தேவன் வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த சோர்ஸ் வச்சு என்ன பண்ணிடுறார், தேவன் ஆசீர்வதிச்சு தான் வராரு. அப்போ இப்படியாக ஆண்டவன் என்ன பண்றாரு, எங்க பிள்ளைகளையும் குடும்ப வாழ்க்கையும் நடத்தலாம். அது மட்டும் இல்லை, ஊழியத்தில் பார்க்கும்போது தேவனோட ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் தகுதியானவர்களே அல்ல. பொருந்தியதை வாசிக்கிறோம், 1 Corinthians 1:27-28 வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் தெரிந்து கொண்டார். வசனம் எங்களுக்கு தான் ஒரு தேவனோட ஊழியத்தை செய்வதற்கு எந்த விதத்திலும் ஞானவான்களோ இல்லை பலவான்களோ இல்லை, அல்பமாய் என்ன பண்றாங்க, ஆண்டவனுடைய கிருபையினால ஆண்டவன் என்ன பண்றாரு, இந்த ஊழியத்தை எங்களை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். பாரத்தை கொடுத்தார், வாஞ்சையை கொடுத்தார். அப்போ ஊழியம் வாஞ்சை பாரத்தினால நாங்கள் வந்து பெரிய விடனா ஊழியம் எங்களுடைய வாஞ்சை எல்லாமே கடவுளுக்காக ஏதாவது செய்யணுன்றதுக்காக பார்ப்போம், கடவுளுக்காக ஏதாவது செய்யணுன்றதுக்காக ஒரு வாஞ்சை பாரத்தோடு இருக்கும். அப்போ வீடு பார்க்க உதவி செய்தார், அந்த வீட்டில் ஒரு சர்ச் நடத்த, அப்புறம் வந்து மற்ற ஊழியர்கள் ஃப்ரீ டியூஷன் சேலத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி திருமணம் முடிச்சு நாங்கள் சேலத்தில் 10 வருஷம் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சோம். அந்த 10 வருஷம் இருக்கும்போது ஃப்ரீ டியூஷன், டைலரிங் கிளாஸு, அப்புறம் இந்த மாதிரி ஊழியர்களை தேவன் வந்து செய்வதற்கு வந்து உதவி செஞ்சார். எங்களோட ஊழியத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து, அதாவது நான் பெருசாக நான் சொல்லலை, ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலத்தின் அடிப்படையில் கிருபையில் அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற ஊழியத்துக்கு உற்சாகம் அப்படிங்கும்போது, நான் படித்து முடித்தோடனே கேரளாவில் 1 வருஷம், அதாவது கல்யாணம் ஆன உடனே கேரளாவில் ஐடிஎங்களுடைய வீட்டு பக்கத்தில் நாங்கள் ஒரு எடி பழக்கிற வரைக்கும் ஒரு 1.5 வருஷம் இருந்தோம். அப்போ அங்கே இருக்கும்போது இவர் அங்கே பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருவார். அப்போ என்னுடைய மிஷன் ஒர்க், அதாவது மிஷன் ஃபீல்டு அப்படின்னாவே கிச்சன் தான், ஆன்டியோட கிச்சன் தான். அவங்க கிச்சனில் வந்து அவங்க ட்ரைனிங் கிளாஸ் எடுத்தாங்க. அட் டைமில் ஒரு 30 பேருக்கு மார்னிங் டிஃபன், ஸ்நாக்ஸு, கேரளாவில் தெரியும் நிறையா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க ரெடிமேடாக, நம்மள மாதிரி கடையில் வாங்க மாட்டாங்க. அப்போ அவ்வளோ ஸ்நாக்ஸ், டீ, மதிய சாப்பாடு, பொரியல், நைட்டு, இதெல்லாம் வந்து செய்யும்போது அங்கே பார்க்கும்போது அவங்க நம்ம ஊழியத்தில் என்னென்ன செய்யணுன்ற காரியத்தை வந்து அங்கே கற்றுக்கொள்ள உதவியாக இருக்குது. இந்த மாதிரி அங்கே கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் எங்கள் இதயத்தில் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து நிறையா ஊழியங்களை செய்யணும்னு ஒரு வாஞ்சியை தேவன் வந்து கொடுத்தார். அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க மற்றவங்களுக்காக சமைக்கிறது, வீட்டை வந்து ஊழியங்களுக்காக திறந்து கொடுக்கறது, ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது, இப்போ இதெல்லாம் வந்து உதவி செய்தார். இப்போ நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். திருமணம் முடிச்சு அங்கே போன 1.5 வருஷம் வந்து ஆண்டவர் அநேக பாடங்களை ஊழியத்தில் வந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யார். அதை வந்து இங்கே வந்து நிறைவேற்றுவதற்காக உதவி செஞ்சார். நம்ம காலையில் கூட வாசித்தோம், பெண்களுடைய அலங்கரிப்பில் வந்து நற்கிரியை வந்து ஒரு அலங்கரிப்பு அப்படின்னு பார்த்து புதுவாஸ் அப்படின்னு. அப்போ நான் ஒரு தடவை ஒரு புக்கு படித்தேன், தமிழில் வந்து கனிவு காட்டிய கருணை மலர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் இருக்கும். அந்த புக்கில் வந்து பார்த்தோன்னா நிறையா லேடி மிஷினரிஸோட பயோகிராஃபி குட்டி குட்டியாக, இப்போ பெனிலாஸ்பி, ஐடாஸ்கேடர், இன்னும் நிறைய பேர் ஊழியம் செய்யக்கூடிய அவங்களுடைய பயோகிராஃபி குட்டி குட்டியாக இருக்கும். அப்போ நான் பிள்ளைகளுக்கு பிறந்ததுக்கப்புறம் நிறைய டைம் கிடைக்கும், அப்போ நிறைய புக் படிப்பேன். அப்போ அதாவது பயோகிராஃபி புக்ஸில் நான் நிறையா படிப்பேன். இப்போ அந்த புக்கு படிக்கும்போது எனக்கு கர்த்தர் என்ன உணர்த்தினார்னா, அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு ஏதாவது ஒரு நற்கிரியை செய்கிறாங்க. நர்ஸாக இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, டாக்டராக இருந்து ஹெல்ப்
சிம்டம் இருக்கு, ஒன்றும் இல்லை, அதனால வந்து கேன்சராக இருக்காது, நீங்கள் இருக்கு சிஎம்சியில் போய் என்ன பண்ணுங்க செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்கன்னு சொல்லி சில சகோதரர்கள் நடத்தினாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சிஎம்சிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு நாங்கள் என்ன பண்ணோம் சிஎம்சி போனோம். சிஎம்சி போகும்போது அவங்க போனோடனே அதை டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு கேன்சர், அதாவது கேன்சர் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து நார்மல் ரேஞ்சோட அதிகமாக தான் இருந்தது. ஆனால் வந்து கேன்சர் உங்களுக்கு லேக் கணக்கில் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது, சில சமயம் சிஸ்ட் இருந்தாலும் அப்படிவாங்க, இருந்தாலும் திரும்ப நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். சிஎம்சிலையும் பிளட் டெஸ்ட் தான் எடுத்தாங்க. ஆனால் சிஎம்சியில் அந்த பிளட் டெஸ்ட்டில் என்ன இல்லை, அந்த கேன்சரான ஆன்டிஜன் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்து இல்லை, நெகட்டிவ் தான் இருந்ததுதான். கர்த்தர் வந்து பெரிய ஒரு அற்புதங்கள், கேன்சர் இருந்துச்சா இல்லையான்றது தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபையா வந்து உதவி செஞ்சா. அப்புறம் வந்து அங்கே சிஎம்சிலேயே லேப்ரோஸ்கோப்பியில் ஓவரி சிஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணணும். அப்போ சிமட்டாவை வந்து அங்கே படிச்சுட்டு இருந்தா. இப்போ நான் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது எபியில் குழந்தை, அப்போ சிமட்டா தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எபியெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குவா சிஎம்சியில் இருக்கும்போது. அப்போ அந்த லேப்ரோஸ்கோப்பி தான் சர்ஜரி பண்ணோம். அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா லேப்ரோஸ்கோப்பி பண்ணி 6 மந்த்தில் நீங்கள் சும்மா வெயிட் பண்ணணும், உங்கள் குழந்தை கன்சீவ் ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 4 மாதம் தான் சர்ஜரி பண்ணி வீட்டில் வந்துட்டு நார்மலாக தான் இருந்தோம். அப்புறம் தான் யார் கன்சீவ் ஆனால் அனாசா வந்து கன்சீவ் ஆனா. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த உபத்திரங்கள் வழியாக நடக்கும்போது வேதத்தை வாசிக்கும் போது அநேக வசனங்கள் ஆண்டவர் எனக்கு வந்து பலப்படுத்தினார். ஏன்னா கேன்சர் அப்படின் போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், பயந்துவோம். அது பெண்கள் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் நம்ம லைஃப் போச்சு, குழந்தை யார் பாப்பா, ஹஸ்பண்ட் யார் பாப்பா, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. நிஜமா எனக்கு அதெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த டைமில் பைட்டம் எடுத்து வாசிக்கும் போது தேவன் அநேக வசனங்கள் பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை ஆறுதல் படுத்தினார், பலப்படுத்தினார். அப்போ தைரியத்தோட அந்த ஹாஸ்பிட்டல் சிஎம்சிலாம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், பார்க்கவே பயமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஒரே ரஷ்ஷு, ஒரே ஹரிபரி, இத்தனை பேஷண்ட்டு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாலும் நமக்கு உலகத்தில் எவ்வளோ நோயாளிகள் இருக்கிறாங்கன்றதே தெரியும். அப்போ நம்மளாம் எவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு ஆர்டருக்கு மாட்டோம், நம்ம நன்றி சொல்லணும். அப்போ அங்கே போகும்போது அந்த பயம் அதெல்லாம் என்னோட இதயத்தை ஆட்கொண்டுச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உதவி செஞ்சா. இந்த மாதிரி என்னுடைய சரீரத்திலேயே ஆண்டவர் என்ன பண்ணாரு, பிரச்சனைகளை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, என்னுடைய கணவருக்கு டயபெட்டிக் இருக்கு. திருமணத்துக்கு முன்பாகவே அவருக்கு வந்து சுகர், அதுவும் வந்து இன்சுலின் போடக்கூடிய டயபெட்டிக் இருக்கும். அப்போ எங்களுக்கு திருமணம் முடிச்சு எவி பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சுகர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்சுலின் போட்டாலுமே கண்ட்ரோல் இல்லை. 10 kg வந்து குறைஞ்சிட்டாரு. அப்புறம் ஃபேஸில் பேரலைசிஸ், மூஞ்சில் வாதம் வந்துச்சு. ஒரு பக்கம் கண்ணு, ஒரு பக்கம் வாயெல்லாம் ஃபுல்லாக செயல்படாமல் தண்ணி வந்துட்டே இருக்கும். அப்போ நாங்கள் சேலத்தில் இருந்தோம். திடீர்னு அது அனுமதிச்சார். அது இல்லாமல் இன்சுலின் போடுறதுனால அடிக்கடி லோ சுகரில் 2 டைம் மயக்கத்திலேயே படுத்துருக்காரு. எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கும் அப்போ வந்து நல்லா தெரியாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஃபிக்ஸு வந்து லோ சுகர் வந்துட்டு ஃபிக்ஸு வந்து வந்துருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மரண பயம், என்னோட மரண பயம் இல்லை, கணவருக்கு எதாவது ஆயிடுமோ, நம்ம வந்து விதவை ஆயிடுவோமோ, ஊழியத்துக்காக வந்தோமே, இவருக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு, நம்ம வந்து அப்பா அம்மாவோட மீறி ஊழியெல்லாம் முக்கியம் சொல்லி நம்ம திருமணம் முடித்தோம், ஆனால் நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா இந்த அபிஸ்வாசம் முன்னாடி வைக்கப்பட்டு போகுமே, அப்படி ஒரு பயத்தில் ஆண்டவர் நோக்கி நான் வந்து நிஜமான ரொம்ப அழுது ஜெபிச்சேன். ஏன்னா இது ஒரு தடவை வந்து லோ சுகர் ஆகி மயக்கத்தில் இருக்கிறவங்க எழுந்திக்கவே இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சில சமயம் சுகர் டவுன் ஆனால் கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவாங்க, அன்கான்சியஸாக ஆயிடுவாங்க, அப்படியே விட்டால் டெத் ஆயிடுவாங்க. எனக்கு அப்போ தான், அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்போது வந்து அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஆயிடுச்சு சேலத்தில். அப்போது சபையில் இருக்கக்கூடிய எப்படன மற்ற சகோதரிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏர்லி மார்னிங் காலையில் எல்லாரும் கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஜோம் பண்ணி படுத்து அவர் மயக்கத்திலே இருக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு ஹாஸ்பிட்டல்
அப்போ இந்த மாதிரி பயம் வரும்போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நைட்டு தூங்கும் போதுதான் இவருக்கு எதாவது ஆயிடுமோ, முழிச்சுட்டாரா, தூங்கிட்டாரா, கோமால இருக்காரா, மயக்கத்தில் இருக்க, ரொம்ப டென்ஷனா இருக்கும் மென்டலா. அப்போ ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜெபிக்கும் போது எப்பயும் இருக்கிற அந்த வேதத்தை தியானிக்கும் போது குறைக்கம் எடுக்கும் போது ஏசாயா 54:4 ஒரு வசனம் இருக்கும். விதவையின் நிந்தையை நினையாதிப்பையாக. நிஜமாலுமே இந்த காரியத்துக்காக தான் ஜெபிக்கிறேன். எனக்கு பயமா இருக்காண்டவரே, எனக்கு எதாவது ஆயிட்டா நான் விதவை ஆயிடணும், எப்படி எங்க போய் நினைப்பேன், எங்க அம்மா அப்பா கிட்ட போவேனா, ஊருக்கு வேலையில அப்படின்னு வந்தேன், நீ யார்கிட்ட போய் நிற்குவேன் அப்படிங்கும்போது கரெக்டாக சொன்ன அந்த ஒரு வசனம் விதவையின் நிந்தையை நினையாதிப்பையாக. எப்பயும் வாசிக்கும் போது தான் அந்த வசனம் அதை படிச்ச உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதல் இருக்குது. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு, நீ விதவை நினைக்காத நீ அப்படின்றாரு. இது வரைக்குமே அது நான் ஆண்டவர் என்கிட்ட பேசி எபிக்கு அப்போ 3 வயசு 2 வயசு இருக்கும், 18, 16, 17 வருஷம் ஆச்சு. அந்த வசனம் இன்னும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைவேற்றார். இன்னும் இதெல்லாம் அதிக டைம் யோசிச்சுட்டு வந்துச்சு. இதுக்கப்புறமும் வந்துருக்கு. ட்ரெயின்ல அண்ணன் தனியா போவாங்க, ஆனா பயம் இருக்கும். ஆனா கரெக்டா சொல்லியிருக்காரு, அவள் நீ விதவையாக மாட்டேன்னு. அதனால பயப்படாத. இல்லைன்னா நமக்கு அவர் தனியா கூட பயப்பட பயமாக இருக்கும். ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கனால, ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது, ஆனாலும் ஊழியத்துக்கு நான் அனுப்புறேன். தனியா போவார், மிட் நைட்ல வருவார், 1 மணிக்கு எந்திரிச்சு போவார், 4 மணிக்கு எந்திரிச்சு போவார். அப்போ சில சமயம் ட்ரெயின்ல தனியா தூங்குவாரு. நான் வீட்டுல இருக்க எழுப்பி விடுறேன், டூரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ட்ரெயின்ல எல்லாம் போனா யார் பார்ப்பாங்க, ஆண்டவர் நீங்க பார்த்துக்குங்க. இது வரைக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி அனுமதிச்சதே இல்லை. இந்த லோசுகள் வரும்போதும் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்கும் போது தான் வந்திருக்கு. நிறைய டைம் டிராவல் பண்ணியிருக்காரு. நான் சொல்ல ஆண்டவரே, நான் கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி நீங்க அவர் டிராவல் பண்ணும்போது கூட்டிட்டு போகும்போது நீங்க கூட இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன். இது வரைக்கும் டிராவல் அப்படி வந்தது நான் கேள்விப்பட்டதும் இல்லை, அவரு என்கிட்ட சொன்னதுமே இல்லை. அப்போ தேவன் என்ன பண்றாரு, என்னோட கணவருடைய சரீர பலவீனங்கள் மத்தியிலும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு சில சமயம் வீட்டில் 2-3 டைம் வந்திருக்கு. நல்லா தூங்கிட்டு இருப்பேன். டக்குனு 2 மணிக்கு முழிப்பு வரும். டக்குனு 2 மணிக்கு முழிப்பு வருது, ஏன் ஆண்டவர் நம்ம எழுப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்ப்பேன். பார்க்கும்போது லோசுக்கு சில சிம்டம் தெரியும். கை கால் ஆட்டிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி காலெல்லாம் ஆட்டுவாங்க. வீட்டில் குளுக்கோமீட்டர் எடுத்து செக் பண்ணா 54, 55 அப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், சாக்லேட்டு ஏதாவது சர்க்கரையை குளுக்கோஸ் போட்டு படுக்க வச்சுக்குவேன். அப்போ எப்போ அந்த லோ சுகர் வருதோ ஆண்டவர் அந்த சமயத்துல கூட நிறைய சமயம் எழுப்பி நான் சொல்லுவேன், ஆண்டவர் நல்லா தூங்கிட்டு திடீர்னு ஏன் 2 மணிக்கு எழுந்திருச்சேன். சில சமயம் நல்லா தூங்குவேன். அப்போ அதுக்கு எந்த ப்ராப்ளமே அது. அப்போ கரெக்டாக நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுபவிச்சாலும் கூட நாளைக்கு மேலாக நம்ம என்ன பண்ணல, சோதிக்காவது இடம் கொடுத்து தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கையும் உண்டாக்குது. அப்போ என் வாழ்க்கையில் கணவனுடைய ஹெல்த் இஷ்யூ வரும்போது தேவன் அனுமதிக்கிறார். ஆனா அந்த அனுமதித்திலும் மத்தியிலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனா இருந்தா. இந்த விஷயங்களை நாங்கள் கடந்து வரும்போது அடுத்து எனக்கும் மறுபடியும் என்னாச்சு, ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு, டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது. கடந்த 5 வருஷமா நான் இதுக்கு முன்பாகவும் தேவைப்பட்டதான் செஞ்சேன். ஆனா ஹெல்த்தியா இருந்தேன். நான் கல்யாணம் ஆகி 15 வருஷம் வரைக்கும் எல்லா வேலையும் நானே செய்வேன். சமைக்கிறதா, இவ்வளோ பேருக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், வீட்டை கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும், சர்ச்சை கிளீன் பண்ணுறது, எந்த ஹெல்த் இஷ்யூ எனக்கு இருக்காது, பேக் வேணும் எதுவும். ஆனால் இந்த 5 வருஷமா எனக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்தனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு. நான் என்னென்ன வேலை செஞ்சனோ அதெல்லாம் நிற்க சொல்கிறாங்க. நீங்கள் சமைக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, ஸ்கூட்டி ஓட்டக்கூடாது, காரில் ட்ராவல் பண்ணக்கூடாது, வெயிட்டான பொருள் தூக்கக்கூடாது, குனிஞ்சு வேலை செய்யக்கூடாது, இப்படி அதிகமாக பெரிய பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது. நான் ஊழியத்துக்காக என்னென்ன செய்யணும்னு இருந்தாலும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அழுது ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் வந்ததே ஊழியத்துக்கு தான், உமக்காக தான் செய்யணும் வந்தேன். ஆனால் இந்த சரீர பலவீனங்களை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான் எப்படி ஆண்டவருக்காக செய்யறது அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சேன். சில சகோதரிகள் கூட சொன்னாங்க, 4 குழந்தைகளை பெற்றிருக்க, ஒழுங்கா உன் குடும்பத்தை பாரு, எதுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்க, நான் ஊழியெல்லாம் செஞ்சு நீ இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சு இன்னும் ரொம்ப முடியாம படுத்துட்டு அப்படின்னா உன் பிள்ளைங்களெல்லாம் யார் பார்ப்பாங்க, ஆனால் உன் குடும்பத்தை பார்க்குற வேலையை மட்டும் செய்யணும். சில சகோதரிகள், விசுவாச சகோதரிகள் கூட சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சது, ஆண்டவர் ஹெல்த்தியா இருந்து நான் குடும்பத்துக்கு ஊழியம் செய்யறதை விட என் ஹெல்த் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதே அவனை வாஞ்ச ஆண்டவரே. அதனால
அப்போ சில சமயம் ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா வழி வேதனை இருக்கும். ஆனால் சமைக்கும் போது அந்த எந்த வழி வேதனையும் இல்லாமல் ஆண்டவர் நிறைய தடவை நடத்திருக்காரு. இந்த கேம்ப் இல்லை, எந்த கேம்ப் போனாலும் உட்கார முடியாது. ஆனால் அந்த கேம்ப் முடியிற வரைக்கும் எந்த ஒரு வழி வேதனையும் இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் கிருபையில வந்து நடத்துறாரு. அந்த சொன்ன மாதிரி அந்த வசனம் அடிக்கடி எனக்கு ஆண்டவர் நினைக்கும். பிராணிக்கு மேலே நான் சோதிக்க மாட்டேன். நமக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் சோதனை கொடுக்கும்போது உன்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கொடுப்பேன், அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கறதோட உனக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கான தப்பிக்குள்ள போக்கையும் உண்டாக்குவேன். அதனால என்னோட காலர் டோன், என் ஃபோனில் டோனே வந்து பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒருபோதும் விட மாட்டாங்க. அந்த பாட்டு தான் வச்சுருக்கேன். அப்போ சில சமயம் ரொம்ப அந்த வழி வரும்போது, கஷ்டம் வரும்போது டக்குன்னு யாராவது ஃபோன் பண்ணும்போது இந்த பாட்டு பாடும். அப்போ ஆண்டவர் கரெக்டாக அந்த வசனத்தை பேசுகிற மாதிரி இருக்கும். பிராணிக்கு மேலாக அவனை சோதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப ஞாபகப்படுத்துவார். அப்போ வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காருல, பிராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். இப்போ ஆண்டவர் அதுலேயும் வந்து உதவி செய்வார். டைம் அப்போ ஆண்டவர் அதுலேயும் வந்து என்னுடைய பாடுகள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உதவி செஞ்சா. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பெரிய ஒரு பாடுனா வாழ்க்கையுடைய அதான் டெஸ்ட் சொல்லும்போது சில சமயம் எனக்கு வாழ்க்கை நினைச்சுன்னா கஷ்டம் வந்துடும். அதிகாரம் வாசிக்கிறேன். ஸோ அதிகாரத்தில் ஆண்டவர் எனக்கு பேசினார். பேசும்போது
பொறுப்பெடுத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் அந்த வாசனம் பேசினதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் ஆண்டவர் வந்து அவனை எல்லா விதத்திலையும் பயன்படுத்தி வருகிறான். ஊசி தான் போடுறோம் 3 வேளை. நானே நினைச்சோம் ஊசி போட்டாங்க எப்படி ஸ்கூல் அனுப்புறது, ஹோம் ஸ்கூலிங் வச்சுக்கலாமா அப்படின்னு நினைச்சோம். ஆனால் கர்த்தர் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கிளாஸ் மிஸ் என்ன சொல்லிட்டாங்க, நானே இன்சுலின் போடுறேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். லோஸ்கள் எது வந்துருமா ஒரு பயம். ஆனால் கர்த்தர் இம்மட்டும் சில சமயம் கேம்ஸ் இங்கெல்லாம் விளையாண்டு நான் கேம்ப்ல 54 வந்துருது. ஆனால் அவன் மயக்கம் போட்டு விழுந்தது இல்லை. கர்த்தர் அவனை இம்மட்டும் தாண்டி வரா. சில அவனே கேட்பான், ஏன் கர்த்தர் வந்து சுகர் கொடுத்தாரு, அப்பா கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் நல்லவர் தான் சில கேள்விகளெல்லாம் கேட்பான். ஆனால் வந்து சில சமயம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நல்லவர் தான் அவருக்கு தெரியும் அப்படின்னா உற்சாகப்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் பாடுகள், அதாவது எங்களோட சிலுவை அப்படின்னாவே எங்களுடைய பலவீனங்கள் தான். என் கணவனுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், எனக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள், இப்போ என் பையனுக்கு இருக்கக்கூடிய பலவீனம், இது எல்லா பலவீனத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவரா ஒருபோதும் வந்து என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. ஆண்டவர் நமக்கு சொன்ன மாதிரி பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுமதிச்சாலும் அதில் நமக்கு ஆறுதலையும் அளிக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கான். அப்போ இப்படியாக ஆண்டவர் எங்களை என்ன பண்ணாரு, நடத்தி கொண்டு வந்தா. நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ கஷ்டங்களை வந்து எப்படி சகிச்சுக்கிறீங்க, எப்படி நடத்துறீங்க? அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஆண்டவருடைய வசனம். நிஜமாகவே என் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நான் எப்பயுமே நான் வந்து காலேஜ் ரசிக்கப்பட்டு 25 வருஷம் ஆகும்போது ஆண்டவருடைய திருப்பையில எனக்கு குவைட்டம் எடுக்கிற பக்கத்துல நான் விடவே மாட்டேன். டெய்லி நான் எடுப்பேன், எழுதுவேன். வருஷம் ஒரு குவைட்டம் போட்டு நான் டெய்லி எழுதுவேன். அப்பெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு நான் கவுண்ட் பண்ணுவேன், வருஷத்துல எத்தனை நாள் நம்ம குவைட்டம் எடுக்காம போனோம், 10 நாள் 15 நாள் அப்படி குறைச்சிட்டே வருவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நம்ம டெய்லி எழுதி குவைட்டம் எடுத்து வாசிக்கணும். இப்போ கடந்த வருஷத்துல 365 நாளும் தேவசமூகத்தில் உட்காந்து எழுதி குவைட்டம் எடுக்க போன வருஷம் 2025 தேவன் உதவி செய்தார். இப்பயும் 2026 இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணாம எடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் வசனம் எவ்வளோ நம்மளை ஆறுதல் படுத்துறதுன்றத நான் முசித்து பார்த்துருக்கனால எங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது. எந்த கஷ்டங்களா இருக்கட்டும், உங்க கஷ்டங்கள் மட்டும்தான் நான் சொல்றேன். பினான்சியலா இருக்கட்டும், ஊழியத்துல பிரச்சனையா இருக்கட்டும், ஹெல்த் வைஸா இருக்கட்டும், இப்படி பிரச்சனைகள் வரும்போது ஐயோ என் பிரச்சனை வந்துச்சு நான் முடிந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வல்லமை எதுனா ஆண்டவருடைய வசனம். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது ஆண்டவர் வந்து இருப்பாங்க. இந்த வாழ்வோட வசனத்தை ஆண்டவர் பேசினா இன்னும் உட்காந்து என்ன பண்ணுவேன், அழுதுட்டே தான் இருப்பேன். அவன் வாழ்க்கை கொடுத்து ஒரு கேள்வி என்கிட்ட இருந்துட்டே இருப்பான். ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் அதை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமே நம்ம எதுக்கு பயப்படணும், அவனை ஆண்டவர் பொறுப்பெடுத்துன்னு சொல்லிட்டு உயிரோட காப்பன்னு சொல்லிட்டாரு, அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு எங்க ஊழியத்தை செய்யவும், எங்க பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்க்கவும், மற்ற காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வந்து பலன் தந்தார். அப்போ எங்களோட வாஞ்சை விருப்பமே குடும்பமா என்னன்னா, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள்ல கடவுளுக்காக நாங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சை தான். நாங்கள் வந்து எத்தனை வருஷம் இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு நாள் ஹெல்த்தியா இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளத்துல திருப்பையில கடவுளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சை ஆண்டவர் எப்பயும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நோய்கள் வரும்போது ஐயோ நோய் வந்துச்சேன்னு படுக்கிற மாதிரி ஆண்டவர் எங்களை வந்து போட்டுல வசனத்தின் மூலம் உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தினார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். அப்ப இந்த டெஸ்டிமோனியிலிருந்து நான் நம்மளுக்கு சொல்லக்கூடிய 2 விஷயம், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பாடுகள் கண்டிப்பா எல்லாருக்குமே என்னை விட பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் நீங்க இருப்பீங்க. அப்போ அந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது குவைட் டைம் வந்து குவைட் டைம் டெய்லி வாசிக்கும் போது நம்மளுக்கு எல்லா வசனத்தையும் சொல்லிக்கிட்டு எல்லாமே நான் ரெகுலராக எடுக்கணும். குவைட் டைம் தான் என்னோட ஹெல்த் இஷ்யூ, கணவனோட ஹெல்த் இஷ்யூ, வாழ்வோட ஹெல்த் இஷ்யூ, எனக்கு வந்து கேன்சர், இதெல்லாம் பார்க்கும்போது அப்பப்போ தேவன் என்னோட பேசினதுனால நான் என்ன பண்ணேன், வசனத்தில் சங்கீதம் 119:92 உன் வேதம் என் மனமகிழ்ச்சியா ஏதாவது இருந்தா நான் துக்கத்திலே அழிந்து போயிருக்கேன். நிஜமாலுமே நான் அழிச்சுதான் போயிருக்கேன். இவ்வளோ கஷ்டங்கள் வரும்போது என்னால் நிஜமாலுமே ஆண்டவருடைய வசனம் இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்,
அழிந்துதான் போயிருப்போம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, எங்களை பலப்படுத்தினார். அப்போ குவைட் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா இவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்ககிட்ட பேசுவார். ஆண்டவர் பேசும் தெய்வம் நம்ம பார்த்துக்கிறோம். பேசாத மனமும் கல்லோ அவர் அல்ல, அவர் பேசக்கூடிய தேவன். அப்போ என்னோட வாழ்க்கையில நான் வந்து உணர்ந்திருக்கேன், ருசித்து பார்த்துருக்கேன். அதை நீங்களும் வந்து ஆண்டவர் என்ன பேசுறாரு இந்த சூழ்நிலை அப்படின்னா நீங்க வந்து குவைட் கண்டிப்பா எடுங்க. இன்னொன்று வந்து இவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் வழியாகவும் சில பேரை நடத்துவாரு, சில பேருக்கு நல்லா ஹெல்த்தை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஹெல்த் மத்தியில் நம்ம ஆண்டதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நிறையா செய்யணும். நமக்கு எப்போ வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகும் நமக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கேன், வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்பயே நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியம் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அப்புறம் பார்த்துக்கலாம்னா அப்புறம் ஒரு நாள் நமக்கு இல்லாமல் போயிடும். அப்புறம் செய்யறதுக்கு சரீரத்தில் பலன் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி தேவனோட அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுள் நல்ல ஹெல்த் கொடுத்துருந்தாருன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நம்ம வந்து தேடக்கூடியவங்க தான் இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய டெஸ்டிமனியிலிருந்து நான் சொன்னேன் இந்த காரியங்கள். அதனால வந்து கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் வந்து போதுமானவராக இருக்கிறார், இன்னும் நடத்தி கொண்டு வருகிறார். இன்னும் பாடுகள் கஷ்டங்கள் வழியாக நடத்தினாலும் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். என் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க, குறிப்பாக பாடவுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. ஏன்னா 10 வயசுல டயபெட்டிக் வரும்போது நிறைய இஷ்யூஸ் வரும், இப்போ தெரியாது. ஆனாலும் கர்த்தர் வந்து உதவி செய்வார்னு நான் நம்பணும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஜெபிக்கும் போது, சபையாக ஜெபிக்கும் போது எனக்காகவும் கணவருக்காகவும் என்னோட மகனுக்காகவும் நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. மற்ற 3 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபியூச்சரில் நம்ம எதுவும் டயபெட்டிக்கெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் ஜீவனோட நாள் மட்டும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற ஒரு குடும்பமாக இருக்கணுன்றதுக்காக கூட நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ கர்த்தருடைய நாமம் வந்து மகிமைப்படுவதாக. நம்ம யாராவது கேட்ட ஒரு டெஸ்டிமனிக்காக நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த சாட்சிய நேரத்தில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அப்பாவோட சாட்சியை கேட்கும்போது